சமணர் பருத்த முட்டை குடன்லேயே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நேற்று எதுக்கு வந்து ஒரு 255 பாயிண்ட் 85 பேரில் ஏற்றுனானுங்க. இன்னைக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கீழே இறக்கி விட்டானுங்க. அதுக்கு ஏற்றாமலேயே விட்டுருந்துருக்கலாம். நேற்று கரெக்டாக வந்து 2:30 மணிக்கு வந்து ஒரு சர்ஜ் அப்படியே வந்து செம்மையாக வந்து நிஃப்டி வந்து மேலே தூக்குனாங்க. இன்றைக்கி கரெக்டாக அதே டைமில் வந்து நிஃப்டி செம்மையாக கொஞ்சம் கீழே இறக்கி விட்டாங்க. அதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இதுக்கு வந்து சும்மாவே இருந்துக்கலாமே, பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே அப்படின்றது தான் வந்து தோணுது. மற்றபடி வேறு எதுவுமே வந்து குளோபல் சேஞ்சஸ் நடக்கலை. அதுக்குள்ளே வந்து மார்க்கெட் ஏறினது நேற்று. பட் ஒரு புரளி வந்திருந்தது என்னென்னாக்கா, ஈரான் வந்துட்டு அவங்க அணு ஆயுதங்களை வந்து கைவிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து சொன்னதாக ஒரு நியூஸ் சேனலில் வந்து இருந்தது. அப்புறம் பார்த்தா அதுக்கு மறுப்பு சொல்லிட்டாங்க. அது மாதிரிலாம் நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு. நிறைய சேனல் வரவே கிடையாது. ஒரு சேனலில் மட்டும் அது வந்துருதுன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி வந்து தூக்கி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு விளையாட்டு தில்லாலங்கடித்தனம் தான் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. கரெக்டாக அதே தான் நடந்திருக்கு. பட் இதே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து மற்ற மார்க்கெட்லாம் எதுவுமே விழலை. பெரிய அளவில் நம்ம மார்க்கெட் நல்லா விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எஃப்ஐ அவுட்ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று க்ரூட் ஆயில் ப்ரைஸ். சரி சார், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் உலகத்தில் எல்லாத்துக்கும் தானே ஏறுது, நமக்கு மட்டுமா அப்படின்னாக்கா, பிகாஸ் நம்ம தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் த க்ரூட் ஆயில் இன் த வேர்ல்டு. ஸோ அந்த வகையில் வந்து பாதிப்பு வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது ஒன்று. அப்புறம் வந்து இத்தனை நாள் வந்து ரொம்ப தாக்கு பிடிச்சிருந்த பேங்க் வந்துட்டு இப்போ வந்து ஆட்டம் காட்டுது. அது வந்து கீழே வந்துட்டுருக்கு. அதோடைய ரோல் வந்துட்டு இப்போது ஐடி எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. அது வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த மெயினாக இந்த 3 ஃபேக்டர் தான் இப்போ வந்து நிஃப்டியை வந்து காலாவாரி விட்டுட்டுருக்கு. டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட், ஒன்றா வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துடலாம். ரைட், ஃபஸ்ட் வந்து எஃப்ஐ டேட்டா பார்க்கலாம். ஸோ இது வந்து நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ வந்து 3752 கோடி வந்து செல் பண்ணியிருந்தாங்க. டிஏ வந்துட்டு 5153 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் நேற்று லாஸ்ட் மொமெண்ட்டில் ஏறி இருந்தது. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கணக்கு அப்படின்னாக்கா இன்றைக்கி நேற்றை விட அதிகமாக வந்து இறக்கி விட்ருக்காங்க. இன்றைக்கி டேட்டா வந்தால் தெரியும் நாளைக்கு என்ன கூத்து நடந்திருக்குது அப்படின்றது நம்ம மண்டே பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இந்த 3 நாளில் மட்டும் எஃப்ஐ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வரைக்குமே வந்து 15,800 கோடி செல் பண்ணியிருக்காங்க. அதை விட அதிகமாக வந்து டிஏ வாங்கி வந்து ஒன்றும் பண்ண முடியல. பட் எப்படி தான் இவங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு தெரியல. டிஏக்கு செம்மையாக வந்து இவங்களும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த கூத்து வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஸ்டில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு தான் இருக்குது. சரி, எல்லாமே நம்ம இன்னும் சார்ட்டில் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 315 பாயிண்ட் மைனஸு, லார்ஜ் கேப் 285 பாயிண்ட்டு, மிட் கேப் 144, ஸ்மால் கேப் 43, மைக்ரோ கேப் 18. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வந்து நல்லா தாக்கு பிடிக்குது. இது ரொம்ப மெயின். ஒரு மார்க்கெட் வந்து சீக்கிரம் மேலே போகிற மார்க்கில் இதுதான் நிறைய மேலே போகும், கீழே வர மார்க்கில் இதுதான் நிறைய கீழே வரும். பட் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்குதுன்னு பார்க்கும்போது வந்துட்டு இதில் தான் ஏதோ விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க. பிகாஸ் மிட் கேப்லேயும் சரி லார்ஜ் கேப்லேயும் தான் நிறைய நம்ம F&O ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கூத்து தான் இங்கே நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. பட்டு அது நம்பாமல் இருக்க முடியல. காரணம் என்னென்னாக்கா விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 11 பாயிண்ட் வந்து ப்ளஸ் ஏறி இருக்குது. நேற்று 15 பாயிண்ட் இறங்கியிருந்தது, 15% இறங்கியிருந்தது. இன்றைக்கி 11% வந்து ஏறி இருக்குது. ஸோ இதுவும் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமோன்ற மாதிரி தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ 19.90. ஸோ ஆப்ஷன் பையருக்கெல்லாம் இந்த ஹெவி ப்ரீமியம் இருக்கும். போகிற வேகத்தில் வெளியில் வர்ற மாதிரி இருந்தால் மட்டுமே வந்து ஆப்ஷன்ஸ் வர்றது நல்லது. இல்லை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ப்ரீமியம் வந்து அது பாட்டுக்கு வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இதெல்லாம் எப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஏதாவது சாக்லேட்டை வந்து துண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தான். ஒரு பக்கம் மீன் கிடைக்குதோ இல்லையோ சாக்லேட் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த டைம் டிக்கே வந்து அடித்து நகர்த்திடும். அதுலேயும் வந்து வாலட்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுனாக்கா ப்ரீமியம் அதோடு சேர்ந்து இன்னும் சீக்கிரமாக குறையும். ஸோ பையர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாங்கினீங்கனாக்கா ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். டக்குன்னு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வரணும். இல்லைனாக்கா ஒரு சின்ன லாஸில் வெளில வந்துடுறது தான் வந்து உசிதமானதாக இருக்கும். ரைட், செக்டரல் வைசிட்டி எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம். ஸோ ஓரளவுக்கு தப்பி பிழைச்ச செக்டார் அப்படின்னாக்கா எனர்ஜி அண்ட் ஐடி பார்த்திங்கன்னா மார்ஜினலி பாசிட்டிவ், அவ்வளோதான். ஸோ அது வந்து ஃப்ளாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து நல்லா அடி வாங்கினது பார்த்திங்கனாக்கா பேங்க்கு
தென் வந்து ரியாலிட்டி செக்டர், பிஎஸ்சி பேங்க் 3மே வந்து மோர் தென் 2% வந்து டவுனில் போயிருக்கு. ஆட்டோ வந்து மோர் தென் 1% வந்து டவுனில் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ரெட்டில் தான் தெரியுது. இது 2மே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்னு தான் சொல்லலாம். இது பாசிட்டிவெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,400 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். லாஸ்ட் செஷனில் வந்துட்டு அங்கே அதை இன்ட்ராடேயில் பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங் மேலே வந்திருந்தது. பட் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கிட்டத்தட்ட அதை நோக்கி எகைன் திரும்பி வந்துட்டுருக்குது. ஸோ பார்க்கும்போது வந்துட்டு இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் வச்சுனாக்கா இன்னொரு ஹெவி ஃபால் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு அடுத்து ஒரே நிமிஷம். Some setting issues. ஓகே, பேங்க் பார்க்கலாம். சம்டைம் இந்த மாதிரி சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரதான் செய்யும். நான் இதெல்லாம் எடிட் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டுறது. ஸோ எடிட்டிங் வர தனியாக டைமில் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. அசட்டிஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அசட்டிஸ் அப்படியே வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ரைட், சரி, பேங்க் பார்க்கலாம். ஸோ பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 57,750 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மோர் தென் 1000 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து டவுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ 750 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். பட் 783 வந்து நின்றுட்டு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது எகைன் இது பிரேக் ஆச்சுனாக்கா ஃபர்தராக வந்து செவியாக ஃபாலில் இருக்கும். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். சாட்டர்டே சண்டேயில் ஏதாவது வந்து இந்த வார் விஷயமாக வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனாக்கா இங்கேருந்து திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனாக்கா இன்னும் ஃபர்தர் ஹெவி ஃபால் இருக்கும். தென் ஐடி. ஸோ ஐடி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கன்சிடரேட் ஆகிட்டுருக்கு. இந்த 30,000 இந்த ரேஞ்சில் வந்து நல்லாவே கன்சிடரேட் ஆகிட்டுருக்கு. நான் 31 வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து 27,750 தான் சொல்லியிருந்தேன். பட் லக்கிலி பார்த்திங்கன்னா இந்த 30,000லேருந்து ஒரு 30,100 30,200 இந்த ரேஞ்சில் வந்து நல்லா வந்து கன்சிடரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரேஞ்சு பக்கத்தில் வந்து ஃபர்தராக பிரேக் ஆகிட்டு கீழே போகும்போது நல்ல ஒரு கன்சிடரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சொன்ன பேங்க் வந்து நல்லா கீழே வந்துட்டுருக்கு. பட் ஐடி வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது சூப்பராகவே நடக்கும். என்னென்னாக்கா அந்த பொம்மலாட்டம் மாதிரி தான். ஒன்றை வந்து இறக்கி விட்டு விளையாட்டு காட்டுவாங்க, இன்னொன்று ஏற்றி விட்டு விளையாட்டு காட்டுவாங்க. தென் அது நல்லா ஏறின உடனே அதை இறக்க ஆரம்பிப்பாங்க, இது நல்லா இறங்கணும் அதை ஏற்ற ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து F&Oவில் நடக்கிற கூத்துக்காக நடக்கிறது தான் அது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்ட்லி வந்து என்ன நடக்குதோ நியூஸஸ் வருதோ அதோட கோத்து விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். ஸோ இதுதான் நிறைய நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த நியூஸஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் தனியாக ஒரு மேலோட்டமாக வச்சுக்கிட்டு நமக்கு வந்து மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதோட சார்ட்டில் என்ன சொல்லுதோ அதை பார்த்துட்டு நம்ம பயணிக்கிறது தான் வந்து மார்க்கெட் ஜேர்னியில் வந்து நம்ம நிலைச்சிருக்க முடியும். ஸோ நியூஸை வச்சு நம்மெல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு வந்தோம்னாக்கா வேலைக்கே வருது. ஸோ ஓரளவுக்கு நியூஸ் அவ்வளோதான். ஸோ ஒரு மேலோட்டமான ஒரு மேக்ரோ நியூஸ் மட்டுமே நமக்கு போருமானது மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் கேப் பார்க்கலாம். ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தாக்கு பிடிச்சிட்ருக்கு. 15,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அது வந்து பிரேக் பண்ணல. அதுக்கு நல்லா வெல் எபோவ்லேயே வந்து நல்லாவே கிட்டத்தட்ட 15,200 15,250 வந்து பிரேக் பண்ணாமல் வந்துட்டு நல்லாவே தாக்கு பிடிச்சிட்ருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு எகைன் பார்த்திங்கனாக்கா பழைய ஸ்விங் பாட்டமில் வந்து அதே இடத்துலையே பார்த்திங்கனாக்கா இங்கும் வந்து திரும்பிட்டுருக்கு. ஸோ எகெயின் வந்து இதுதான் ஒரு ஹோப் கொடுக்குது. ஸ்மால் கேப்பும் சரி, ஐடியும் வந்து கொஞ்சம் ஹோப் கொடுக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஹோப் கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஒரு தோணுதுனாக்கா மேபி இது ஃபர்தராக வார் வந்து பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகாதோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஒன்ஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா கூட க்ரூட் ஆயில் சடன் கீழே இறங்க ஆரம்பிக்கும். மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் சோஃபார் அந்த கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ அது நடந்தால் இது இருக்கும் மட்டும் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ரைட். ஸோ இது வந்து நம்முடைய மார்க்கெட் சங்கதி. தென் யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து டவ் 784 பாயிண்ட் மைனஸ்,
S&P 500 வந்து 38 பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 58 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது. ஸோ அவங்களது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட்டில் இது வந்து பிரேக் பண்ணியிருந்தது 48,000 வந்து பிரேக் பண்ணியிருந்தது இன்ட்ராடேயில். பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு இந்த ட்ரெயில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் புல்லிஷ்னஸ் வந்திருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா S&P 500 பொறுத்த வரைக்கும் அதே தான். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த 6,800 சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணியிருந்தா கூட க்ளோசிங் நல்லாவே மேலே வந்திருக்கு. தென் ஐடியும் நம்ம நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் இது ஒரு டெக்னாலஜி இண்டெக்ஸ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்விங் பாட்டம் வந்து அந்த இடத்துலேயே வந்து நல்லா உடைக்காமல் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஸ்மால் பாட்டம் வந்து பாட்டம் அவுட் ஆகிட்டுருக்குன்ற மாதிரி தெரியுது ஷார்ட்டில். பட் வி ஹாவ் டு வெயிட். அந்த நமக்கு இந்த நியூஸஸ் வந்து இதோட வந்து கோயின்சைட் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது சம்டைம் வந்து சார்ட்டில் முன்னாடியே சொல்லிடும். ஸோ அந்த வகையில் சாட்டர்டே சண்டே வந்து ஒரு பெரிய அளவில் நெகட்டிவ் நியூஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. பாசிட்டிவ் நியூஸ் இருக்கோ இல்லையோ, நெகட்டிவ் நியூஸ் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீக்கெண்டை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அண்டில் பை. தேங்க்யூ.